இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நானே ஒரு ஆர்வமா இருந்தேன். விளையாடுனது எனக்கு பிடிக்கல. எப்படி விளையாண்டுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அட்டேங்கப்பா இன்னைக்கு செம ரோஸ்ட் போங்க. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதான் சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும். அதான் விஜய் சேதுபதி வந்து கேட்கிறாருல, டே 1 டே 2லயும் வந்து டெவில்ல யார் சிறப்பா விளையாண்டா, யார் வந்து அந்த மொக்கையா விளையாண்டு கேமே கலைச்சு விட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுல எடுத்தவனே மஞ்சரி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க டெவிலா இருந்தவனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கர ஆர்வமா இருந்தேன் அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. அதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏஞ்சல்ஸா இருந்தாங்கல்ல, பயங்கரமா கொடுமையை கூட படுத்தினாங்களே, அவங்க வந்து மறுநாள் டெவிலா கொடுத்தாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கர ஆர்வமா இருந்தாங்களா மஞ்சரி அக்கா. அதை பார்த்து விஜய் சேதுபதி நானே பயங்கர ஆர்வமா தான் இருந்தேன், இவங்க அந்த அளவுக்கு நீங்க வச்சு செஞ்சீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தர்சிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க பயங்கரமா சேஃப் கேம் விளையாண்ட மாதிரி இருந்தது, அதான் முக்கியமா ஜாக்லினும் சௌந்தர்யாவும். ஏன்னா அவங்க டெவிலாவே மாறல, ஐயோ பாவம் எனக்கு அந்த மாதிரி வராது அப்படின்ட்டு வந்து இறக்கப்பட்டு எல்லாத்தையும் பாவம் மன்னிப்பு கொடுத்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தர்சிகா சொல்றாங்க. ஆர்ஜே ஆனந்தியும் அதைத்தான் சொல்றாங்க, டெவிலா இருக்கும்போது இவங்க எதுவுமே பண்ணல, மத்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க, முக்கியமா ஜாக்லினும் சௌந்தர்யாவுமே எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஜாக்லின் கேக்குறாங்க, நீங்க யாரு வந்து டெவிலா வந்து ரொம்ப மோசமா விளையாண்டது, அதுக்கு உங்க பிரச்சனை என்ன, பயங்கரமா அழுதெல்லாம் ஏதோ பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ரஞ்சித் சார் வந்து ஜெஃப்ரியை கொண்டு வந்து அதுல கேம் விளையாண்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சரி இதை வேற எப்படி விளையாண்டுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்ன உடனே ஜாக்லின் பேந்த முழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி கோவாங்க பயங்கரமா அட்டாக் பண்றாரு, நீங்க ஒரு கேங்கா சேர்த்துக்கிறீங்க, அதை பாதுகாத்துட்டு அவங்கள யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேம் விளையாடுறீங்க, அது சுத்தமா நல்லா இல்ல அப்படின்ட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் வருன்னு வறுத்து எடுக்கிறாருங்க. எனக்கு நம்ம இது சரிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா பாக்குறதுக்கு கேங் நல்லா இருக்கு, ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க கேங்கா விளையாடுறதுனால உங்க கேம் வந்து கெடுக்குது அப்படின்னு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது மக்களே, இவங்க கேங்கா இருக்கிறதுனால இவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதா, இல்ல இந்த கேம் பாக்குறதுக்கு அழகா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.